ஆச்சாரியா சார், இந்த எக்ஸ்பெரிமெண்ட் மட்டும் சக்சஸ் ஆச்சுன்னா உலகமே உங்க கண்ட்ரோலுக்கு வந்துரும். அரசாங்கமும் உங்களுக்கு கோடி கணக்குல கொடுக்கும். ஆனா அதுக்கு முன்னாடி இந்த விஷயம் கவர்மெண்ட்டுக்கு தெரிஞ்சது, நாம செய்யறது இல்லீகல் வேலைன்னு தூக்கி உள்ள வச்சிருவானுங்க. ஏன்னா அரசாங்கம் இந்த மாதிரி எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் எப்போ தடை பண்ணிருச்சு. இந்த ஆச்சாரியாவோட எக்ஸ்பெரிமெண்ட்டை நிறுத்துற தைரியம் அரசாங்கத்துக்கே கிடையாது. ஒரு நாள் இந்த எல்லா சிம்பன்சியும் மனுஷங்க மாதிரியே நான் பேச வைக்க போறேன். இதுங்க நம்ம பேசுறத நல்லா புரிஞ்சுக்கும், ஆனா பேச முடியாது. என்னோட எக்ஸ்பெரிமெண்டால இது எல்லாமே மனுஷங்க மாதிரி பேச போகுது. அப்புறம் அரசாங்கமும் என்ன பத்தி பேசும், நம்மளும் உலகம் முழுக்க பாப்புலர் ஆகலாம். ஒட்டுமொத்த உலகமும் நம்ம காலடிக்கு கீழே இருக்கும். இதை நான் நிச்சயமா செஞ்சு காட்டுவேன். இந்த சதுர்வேதியை விட புத்திசாலி இங்க யாருமே இல்ல. ஜாலியா இருக்குல்ல? இல்ல இல்ல, நாங்க உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் தான். நீ பயப்படாத. இந்தா வாழைப்பழம் சாப்பிடு, உனக்கு பசிக்குது தானே? சிவா, எனக்குன்னு வாங்கின பழத்தை எல்லாம் அதுக்கு கொடுக்கற. நான் எதை சாப்பிடுறது? இவ்வளவு தூரம் சைக்கிள் ஓட்டிட்டு வந்தது இல்ல, எனக்கு இப்பவே பசிக்குதுப்பா. சும்மா ரியூடி, பாவம் அதுக்கு பசிக்குது போல இருக்கு. கம் ஆன் பேபி, வா வா. கம் பேபி, பயப்படாத. கம் கம். அட, உங்க யாருக்கு ஒரு சிம்பான்சி கூட கூப்பிட தெரியல. வாய்ஸ்ல ஒரு கெத்து இருக்கணும்ப்பா. கமாண்டிங்கா கூப்பிடணும். இப்ப பாரு, இப்படிதான். கம் ஆன் பேபி, ஏ கம் ஆன், யூ கம் ஹியர். பாத்தீங்களா, வந்துருச்சுல. கூப்பிட்டதுன்னா ஆனா வந்தது உங்ககிட்ட, அவ்வளவுதான் டிஃபரன்ஸ், வேற ஒண்ணும் இல்ல. ஆனா ஒரே ஒரு டவுட் தான், எதுக்குப்பா என்ன அதை அடிச்சது? எனக்கு என்னமோ இது ஃபேமிலியை விட்டு தனியா வந்துடுச்சுன்னு தோணுது. அதனாலதான் பாவம் ரொம்ப பயந்துருக்கு. முதல்ல இதை வீட்டுக்கு எடுத்துட்டு போலாம், அப்புறமா என்ன பண்றதுன்னு யோசிக்கலாம். இவ்ளோ அழகான சிம்பன்சி குட்டியை எங்க இருந்து கொண்டு வர சிவா? இது குடும்பத்தை விட்டு தனியா வந்துடுச்சுன்னு நினைக்கிறேன். அதனாலதான் நம்ம வீட்டுக்கு கொண்டு வந்தேன். வீட்டு உண்மையில ரொம்ப அழகா இருக்கப்பா. இது வீட்டுக்கு வந்ததுக்காக வரவேற்கிற மாதிரி ஒரு பாட்டை பாட போறேன். வரவே குரங்கே உனக்கு நல்வரவே. கடுப்பாகி அதுவே பாட ஆரம்பிச்சிருச்சு. மூஞ்ச பட்டியா இருக்கு. ஹார்மோனியண்டா நீ என்ன மாதிரி பாடிருப்பியா? கூட திருப்பி வெளியே வா. முதல்ல வெளியே வாங்க சொல்லல. விடமாட்ட உன்னை. ஏன் ஏற்றுக்கு ஆப்பு வைக்க பாக்குறியா? பிச்சு போடுவான் பிச்சு. யாருக்கிட்ட இது உள்ள வந்த கொஞ்ச நேரத்துல எனக்கு இவ்வளவு பெரிய பிரச்சனைகளா? இனிமேல் என்னால முடியாது. சிவா, இதை கொண்டு போய் நாளைக்கே காட்டுல விட்டுருப்பா. சரிங்க தாத்தா. நல்ல வேலை இதுக்கு பாட்டு பாட தெரியல. ஒரு வேளை பாட்டும் பாடி இது ஹார்மோனியமும் வாசிச்சிருந்தா தாத்தாவுக்கு பயங்கர டஃப்பா இருந்திருக்குல்ல.
சிம்பு ஏன் அடிக்கடி அந்த இடத்தையே காட்டிக்கிட்டு இருக்குன்னு தெரியலையே. நிச்சயமா அங்க ஏதோ இருக்கு. ஒருவேளை இதோட ஃபேமிலி அங்க இருக்குமோ? ஓகே, வா போய் பார்க்கலாம். சரி வாங்க போய் பார்க்கலாம். ஏய் சிம்பு, லெட்ஸ் கோ. அங்க என்ன இருக்குன்னு எங்களுக்கு காட்டு. என்னது, காட்டுக்கு நடுவுல இவ்ளோ பெரிய வீடா? நிச்சயமா என்னமோ இருக்கு. என்னன்னு பார்க்கலாம். ஓ, உடனே லட்டு சிங் சாரை கூப்பிடணும். என்னது, என் ஏரியாவுல சிம்பான்சி திருட்டா? இல்ல இல்ல, அப்படியா நடக்குது? சிவா, லட்டு சிங் வந்துட்டா பாரு. ம். ஏன் அப்படி கத்திக்கிட்டு இருக்க? இன்னும் ஒரே சத்தமா இருக்கு. வா வா, உள்ள போய் என்னன்னு பார்க்கலாம். அங்க பாரியா, ஜன்னல் ஒரு சின்ன பையன். விடக்கூடாது அவனை. வா சீக்கிரம் போலாம். இங்க இருந்தா நம்மளே கூண்டுல புடிச்சு போட்டுருவாங்க. என்னாச்சு சிவா? அவங்க எங்களை பார்த்துட்டாங்க. சிம்பு இங்கேயே பத்திரமா இருக்கட்டும். நான் உங்களை வேற ரூட்ல கூட்டிட்டு போறேன். டாக்ஸால ரிவர் பக்கம் வர முடியாது. உள்ள நிறைய சிம்பன்சி பிடிச்சு வச்சிருக்காங்க. சிவா இப்ப காட்டுக்குள்ள போயிருக்கான். அவனை துரத்திக்கிட்டு நிறைய பேர் போயிருக்காங்க. இப்பவே போய் எல்லாரையும் நான் அரெஸ்ட் பண்றேன் பாரு. நீங்க எல்லாரும் இங்கே இருங்க. இதோ வந்துடுறேன். 3 வரைக்கும் எண்ணுவேன். நீங்களா கேட்டை திறக்கணும், இல்ல கேட்டை உடைச்சுக்கிட்டு உள்ள வருவேன். 1 சொல்றதுக்கு முன்னாடி இங்க இருந்து ஓடி போயிடுங்க. இல்ல 2.
சார் எனக்கு நம்ம யாருன்னு இவங்களுக்கு காட்டி ஆகணும் சார். உங்க பேரு வேணா லட்டு சிங், ஆனா நீங்க காரசாரமானவரே. கேட்டு உடைச்சிட்டு போயிடலாம் சார். என்ன தடுக்கிறதுக்கு இங்க யாருமே இல்ல இன்ஸ்பெக்டர். சிம்பான்சிஸ் மனுஷங்க மாதிரி பேசுமா பேசாதான்னு இங்க நான் ஒரு பெரிய எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இப்ப இன்னொரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண போறேன். மனுஷங்க சிம்பான்சியோட பாஷைய பேச முடியுமான்னு பார்க்கணும். கூடாது. நீ நிச்சயமா அந்த மாதிரி செய்யவே கூடாது. You are under arrest. புரிஞ்சுதா? கான்ஸ்டபிள், என் பேரு சும்மா சாதாரணமா ஃபேமஸ் ஆகலன்னு அவகிட்ட சொல்லியா? அதோட நான் எவ்வளவு மோசமானவன்னு சொல்லு. புரிஞ்சுதா? ஹை. இப்ப எனக்கு இவன் தான் ரொம்ப மோசமான ஆளா தெரியறான் சார். இன்ஸ்பெக்டர், இப்ப நான் உங்களை வச்சு எக்ஸ்பெரிமெண்ட் ஸ்டார்ட் பண்ண போறேன். கொஞ்ச நேரத்துக்கு வேணா ரெஸ்ட் எடுத்துக்கோங்க. எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு முன்னாடி நல்லா தூங்கணும். நல்லா தூங்கி நானு ரெஸ்ட் எடுக்கிறதா? காமெடி பண்ற நேரமாடா இது? என்ன சிம்பான்சியா மாத்த போறேன்னு கிளிய கிளப்பி விட்டு தூங்குன்னு வேற சொல்றியாடா நீ? சிவா, ஏன்டா இங்க என்ன மாட்டி விட்ட? எங்கடா இருக்க சிவா? இவன் அதே பையன் தான்ப்பா. முதல்ல அவனை பிடிங்க. இங்க பாருங்க, பிரச்சனை அதிகமாயிட்டு இருக்கு. நம்ம உடனே வேலையை முடிச்சிட்டு கிளம்பி ஆகணும். அங்கிள், உங்களுக்கு சிம்பான்சிஸ்னா ரொம்ப பிடிக்கும் நான் கேள்விப்பட்டேன். என்னோட சிம்புவை பாத்துக்கிறீங்களா? தாராளமா. அதோ அந்த ரூம்ல கொண்டு போய் விட்டுரு. தேங்க்யூ அங்கிள். ரொம்ப நல்ல பையனா இருக்கா. வெல் பிஹேவ்டு, வெல் மேனர்ஸ். பார்த்தல, தேங்க்ஸ் எல்லாம் சொல்றான் அவன். பாஸ், அவன் எங்க இருந்து வந்தா ஏன் வந்தான்லாம் தெரியாது. நம்ம கிட்ட பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கிறது இந்த பையன் தான் பாஸ். நம்ம ஆளுங்க இவனை சேஸ் கூட பண்ணாங்க. அப்ப போய் புடிங்கடா. இந்த பையன் இந்த சதுர்வேதியை விட ரொம்ப மோசமான பையனா இருப்பான் போல இருக்கு. விடக்கூடாது அவனை. புடிங்க. சிவா, என்னோட சிவா வந்துட்டான். என்னோட சிவா வந்துட்டான். என் சிவா வந்துட்டான். ஐயா, விடுதலை. வா சிவா, போலாம். வாங்க வாங்க. டேய் அப்பா. Kamu பேசேன்.
ஒரு பையன், ஒரே ஒரு பையன் என்னோட ஒட்டுமொத்த பிளானை காலி பண்ணிட்டா. என்னோட இத்தனை வருஷம் உழைப்பு பண்டோட பண்டா போச்சு. பையன்னு மட்டும் சொல்லாதீங்க அங்கிள். சிவா, என்னோட பேரு சிவா. ஏண்டா டேய், நீங்க கேக்குற நேரம்லாம் பிரியாணியும் சிக்கனும் மட்டனும் முட்டையும் வாங்கி கொடுத்தது நின்னு டயலாக்க கேட்கல, போய் சண்டை போடுங்க. அட போங்கடா, வாயவே பார்த்துட்டு இருக்கீங்க, ஆக்ஷன் பண்ணுங்கடா. சிவா, ஏன் நான் உன்னோட சைடுல தானே சண்டை போட்டுக்கிட்டு இருக்கேன். சாரி லட்டு சிங் சார். என்னடா எல்லாரையும் அடிக்கிற? நீ சின்ன பையனா இல்ல வேற ஏதாவதா? இந்த ரவுடி பசங்களை வளர்த்த நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேன். ஆனா நீ அசால்ட்டா அடிச்சுக்கிட்டு இருக்க, துவச்சு காய போட்டுக்கிட்டு இருக்க. என்னோட இன்வென்ஷன் ரவுடிஸ் எல்லாரையும் காலி பண்ணிட்டு. சிவா, வெளிய இருக்கிற எல்லாரையும் அடிச்சு காலி பண்ணிட்டேன். இங்க உனக்கு ஒண்ணும் பிரச்சனை இல்லையே. இப்ப இது யாருப்பா? உள்ள இருக்கிற ஒன்னையே என்னால தாங்க முடியல. இப்ப இன்னொரு வெளியே காலி பண்ணிட்டு வரணும்ல. இன்ஸ்பெக்டர் சார், ஐயமான்ற அரெஸ்ட் என்ன கூட்டு போக. முக்கியம் அந்த பையன் கிட்ட தள்ளி கூட்டு போக. ஜெயில் சேஃபா இருக்கும், என்ன அங்கேயே கூட்டு போக சார். என்னோட ஒட்டுமொத்த கற்பனையும் மண்ணோட மண்ணா போச்சு சார். அழுவுறத நிறுத்த, அழுறத நிறுத்தன்னு சொன்னேன். கமான், ஃபார்வர்ட் மார்ச். சார், ஜெயில ஃபேன்ல இருக்கா சார்? ஃபேன் தானே, வா வா. இனிமே சந்தோஷமா இரு. இனி எந்த பிரச்சனையும் உங்களுக்கு வராது. போயிட்டு வா நண்பா. பை பை. அப்புறமா பார்க்கலாம்.